Daily. Taste the Daily. இந்த ரெண்டு அதிபதியும் நல்ல ஸ்தானங்கள்ல உட்காந்து உங்களுக்கு ஜாதகத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆக வீடு கட்டக்கூடிய யோகம் இப்படிதான் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அதுக்கு அடுத்த கட்டம் எந்த மாதிரி இடத்த நம்ம தேர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, எப்பயுமே ஒரு வீட்டுக்கு போனோம்னா எந்த இடத்துலையும் எதிர்ப்புற இருக்கக்கூடிய வீடு நம்மளுடைய வாசலில் அந்த செவுறு உழுவக்கூடாது. இதுதான் என்னென்னா, இந்த கை மேலே இவ்வளவுக்கு மேலே உங்களுக்கு கதவு எவ்வளோனா இவ்வளவுக்கு மேலே செவுறு இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் தெய்வம் தங்கம், பணம் தங்கம், உங்களுக்கு அமோகமான இல்லறத்தில் நல்ல சுகம் பெற்றோம், இல்லறத்தில் நல்ல மேன்மை பெறுவீர்கள். செல்வம் நிலைத்திருக்க என்ன செய்வதுன்னா இப்படி தான் நம்ம வீடு கட்டணும். ஸ்ரீ வாராகி டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டக்கூடிய யோகம் எப்படி இருக்கும், வீடு கட்ட யாராக இருக்கலாம் அந்த யோகம் அமையும். வீடு கட்டக்கூடிய யோகம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் அதிபதி சிறப்பாக இருந்தாருன்னா வீடு கட்டக்கூடிய யோகம் ஒரு மனிதனுக்கு சிறப்பாக அமையும். 4ஆம் அதிபதி இருந்தாலும் சிறப்பாக அமையும். இந்த ரெண்டு அதிபதியும் நல்ல ஸ்தானங்களில் உட்காந்து உங்களுக்கு ஜாதகத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி. நல்ல ஸ்தானம்னா என்ன? பொதுவாக 12ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ 12ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில்னு சொல்லி சொன்னால் அவர் ஸ்தானத்தில் இருந்து அப்போ லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் இருப்பார். சரிங்களா? அதே மாதிரி 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் 9ஆம் வீட்டில் இருந்தாலும் அல்லது 5ஆம் வீட்டில் இருந்தாலும் லக்கணத்தில் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அல்லது 11ஆம் வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு நல்லபடியான அழகான வீடுகள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரொம்ப பிரமாதமாக மாளிகை மாதிரி வீடு கட்டுவான். சின்ன வீடாக கட்டினா கூட அதில் ரொம்ப அழகும் கலையும் மிக அற்புதமாக இருக்கும். ஆக வீடு கட்டக்கூடிய யோகம் இப்படி தான் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அதுக்கு அடுத்த கட்டம் எந்த மாதிரி இடத்த நம்ம தேர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எந்த ஒரு தெருவை தேர்ந்தெடுக்கிறீங்களோ, கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் கிழக்கு பக்கம் கொஞ்சம் தாழ்வாகவும் மேற்கு பக்கம் அந்த ரோடு கொஞ்சம் உயர்வாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நமக்கு அந்த வீடு தங்கும், நிலைச்சிருக்கும், பிரச்சனை இல்லாமல் நாம்பளும் வாழலாம். நமது 7 தலைமுறைக்கு அந்த வீடு சிறப்பாக நிலைத்திருக்கும். அதே மாதிரி என்னென்ன மாதிரி வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது, எப்பயுமே ஒரு வீட்டுக்கு போனோம்னா எந்த இடத்துலையும் எதிர்ப்புற இருக்கக்கூடிய வீடு நம்மளுடைய வாசலில் அந்த செவுறு உழுவக்கூடாது. இதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா மூலக்குத்து அப்படின்னு சொல்கிறது. மூலக்குத்துன்னா அப்போ என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓட்டு முனை ஓரத்தில் இருக்கிறது நடு வாசலுக்கு வந்துச்சுன்னா மூலக்குத்து, நமக்கு ஆகாதுன்னு நமது முன்னோர்கள் சொல்லுவாங்க. இப்போ தான் எல்லாம் மாடி வீடாக கட்டுறோமே, அப்புறம் எப்படி மூலக்குத்து வரும்? நம்ம ஆளுங்க அப்படி தான் கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, மூலக்குத்து என்பது அந்த செவுறு நடு சென்றாவோ நம்ம வாசலுக்கோ நேராக விட்டது என்றால் அதுவும் மூலக்குத்து தான். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பப்பா நம்ம வீட்டில் சண்டை நடக்கும். அந்த மாதிரி இல்லாமல் வீடு கட்டும்போது எதிர்ப்பு ஒருத்தர் வீடு கட்டிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் பாதகம் இல்லாமல் நமக்கும் பாதகம் இல்லாமல் அந்த வீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வாசலை வச்சு நம்ம கட்டணும். அதுக்கடுத்து எப்போவுமே தெய்வம் எப்படி வரும், செல்வம் எப்படி பெருகும் நாம் இருக்கக்கூடிய வெள்ளத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ள நுழையும் போது வலதுகை பக்கம் இடம் குறைவாக அல்லது 1 அடியோ 3/4 அடியோ தான் இருக்கணும். வாசல்லேருந்து உள்ளே நுழையிறீங்க அப்படிங்கும்போது அப்படி போகும்போது இந்த கை மேலே இவ்வளவுக்கு மேலே உங்களுக்கு கதவு எவ்வளோனா இவ்வளவுக்கு மேலே செவுறு இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் செல்வம் பெருகும், வரக்கூடிய மகாலட்சுமி தங்குவார். வலதுகை பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லா தலசரமாக
ஒரு 11 அடி அல்லது ஒரு 20 அடி கூட வச்சுக்கலாம். அப்படி வைக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, தெய்வம் எப்பயுமே வலது பக்கமாக திரும்புவதால், அது வலது பக்கம் திரும்பும்போது செவுரு இடிக்கும் அப்படிங்கிறதுனால, அந்த தெய்வம் நம்ம வீட்டிலேயே தங்கிடும். பிரச்சனைகள் வராது. சந்தோஷமா வாழலாம். இதுதான் வாஸ்து சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்பு. நமது முன்னோர்கள் சொன்னது. இப்ப மனையடி சாஸ்திரம்னு ஒண்ணு தனியா இருக்குது. அத விட்டுடுவோம். ஆனா வாஸ்து சாஸ்திரத்துல தெய்வம் தங்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி. அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா, இடது பக்கம் தாராளமான இடம் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? அந்த இடது பக்கம் தாராளமா இடம் வச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, வரக்கூடிய கெட்ட கிரகங்கள், கெட்ட தேவதைகள், துர்தேவதைகள் இவங்கலாம் இடது பக்கமா அப்படி திரும்புறதால அவங்களுக்கு இடம் அதிகமா இருக்கும். திரும்பி வெளியே போயிடுவாங்க. அப்ப நம்ம வீட்ல கெட்ட கிரகங்களோ, துர்தேவதைகளோ, தேவையில்லாத பிரச்சனைகளோ நம்மள நோக்கி வராது. நம்ம நல்லா இருக்கலாம். நமது குழந்தைகளும், நமது செல்வங்களும் நிலைத்திருக்கும். அப்ப செல்வம் நிலைத்திருந்தாலே அந்த வீடு லட்சுமி கடாட்சமா இருக்கும் இல்லையா? அப்போ செல்வம் நிலைத்திருக்க என்ன செய்வதுன்னா, இப்படி தான் நம்ம வீடு கட்டணும். அதே மாதிரி முன்னாடி நீங்கள் ஹால் போட்டீங்கன்னா, எப்பயுமே இப்போ ஒரு வீடு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, பொதுவாக இப்போ இந்த பக்கம் வாசல், தெற்கு பக்கம் வாசல் அப்படிங்கும்போது, இது ஃபஸ்ட்டு ஹால் அப்படிங்கும்போது, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அக்னி மூலையில் கரெக்டாக கடைசியில் போட்டால் கூட உங்களுக்கு சமையக்கட்டு வந்துடும். சூப்பர் தானே அது. அக்னி மூலையிலேயே சமையக்கட்டு வர்றது. ஆனால் இதே இந்த பக்கம் வடக்கு பக்கம் இருக்கிற வாசலில் நம்ம குடி போயிடுறோம் அப்படின்னா, அப்போ அக்னி மூலை எங்கே வருது? ஹால்லேயே வருது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வருது. அது எப்படிங்க? அது ஹால்லேயே வருது, அல்லது நம்ம போர்ட்டிகோவில் வருது அக்னி மூலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அக்னி மூலையை வளர்த்தி கட்டக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக கட்டினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 10க்கு 10னா அந்த 10க்கு 10, 10க்கு 15னா 10க்கு 15. அதாவது கோணம் தவறாமல். சில நேரத்தில் செவுரு அப்படி கோணைக்கிட்டு போகும். அப்படி போகும்போது நமக்கு தானாகவே சங்கடங்கள், கஷ்டங்கள் வரும். அப்படின்னா இப்போ பொதுவாக இப்போ இந்த செவுத்துலேருந்து இந்த செவுரு 9 அடியோ 10 அடியோ வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த 10 அப்படியே கொண்டுக்கிட்டு வரும்போது இந்த பக்கம் அந்த 10 அடி கரெக்டாக அந்த இடத்துல நிற்கணும். அப்படி இங்கே ஒரு டேப்பை ஒரு கல்லை பிடிச்சி அப்படி வச்சுட்டு, ஒரு கவுத்தை பிடிச்சி வச்சுட்டு, அதை அப்படியே மார்க் பண்ணிங்கன்னா அந்த செவுரு கரெக்டாக அந்த ரவுண்டான உங்களுக்கு மார்க் நல்லாயிருக்கும். அப்படி அந்த மாதிரி உங்களுக்கு அமைஞ்சதுன்னு சொல்லி சொன்னால், செவுரு உங்களுக்கு கோணலாகவோ இதுவாகவோ வராது. அப்படி செவுரு கோணலாக வரல அப்படின்னாவே வரக்கூடிய தெய்வம் தங்கும், பணம் தங்கும், உங்களுக்கு அமோகமான இல்லறத்தில் நல்ல சுகம் கிட்டும். இல்லறத்தில் நல்ல மேன்மை பெறுவீர்கள். நல்ல குழந்தை குட்டி இதெல்லாம் இருக்கும். அதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா, நோய் நொடி இல்லாமல் வாழலாம். அது நீங்கள் கரெக்டாக வீடு கட்டினீங்கன்னா நோய் நொடி என்பதே வராது. இது ஒரு பார்ட். அடுத்து நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு பார்த்த வீடு அப்படிங்கும்போது, கிழக்கு பார்த்த வீட்லேயுமே கூட உங்களுக்கு முன்னாடி தான் அக்னி மூலை வரும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, பொதுவாக இந்த வடக்கில் இருக்க வாசல் உள்ள நுழையிற வீடும், மேற்கில் உள்ள நுழையிற வீடும், அதான் கிழக்கு பார்த்த வீடுன்னு சொல்லி சொல்கிறது. உள்ள நுழையும் போது உங்களுக்கு ஹால்லேயே தான் உங்களுக்கு சமையக்கட்டு வரும். இந்த ஹால்லேயே சமையக்கட்டு வர்றதுனால என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, பிளான் பிரகாரம் நீங்கள் எல்லாமே போட்டுட்டு கூட இந்த ஹாலுக்கு பக்கத்தில் நீங்கள் சமையக்கட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, தெய்வ கடாசம் கண்டிப்பாக வரும். ஏன்னா அக்னி எங்கே விளங்குதோ அங்கே மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்பது ஐதீகம். அப்போ அந்த ஐதீக பிரகாரம் பார்க்கும்போது, ஹாலுக்கு பக்கத்துலேயே நீங்கள் சமையக்கட்டு வச்சுட்டிங்கன்னா, அப்புறம் நீங்கள் என்னென்ன பெட்ரூம் போடுறீங்களோ எல்லாம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உங்களுடைய இடத்த பொறுத்து, நீங்கள் போடக்கூடிய பிளானை பொறுத்து அந்த மாதிரி செய்யலாம். இல்லை எனக்கு அங்கேயெல்லாம் பிடிக்கல அப்படின்னு கடைசியில் கூட அக்னி மூலையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரூமில் இருக்கக்கூடிய அக்னி மூலையில் சற்றே இந்த இதை மேலே கொஞ்சம் உயர்த்திக்கணும். அந்த மேடை போடுறீங்க இல்லையா, அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் 1 இன்ச்சு அப்படி மேலே தூக்குனீங்கன்னா, இங்கே தண்ணி ஊற்றினா இந்த பக்கம் போகணும். அதாவது ஈசானியத்தை நோக்கி
போகிற மாதிரி அந்த ஸ்லாப்பை போட்டுக்கிட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் செல்வத்தை தரும், பிரச்சனையில் வராமல் பார்த்துக்கும். ஆக வீடு கட்டும்போது இந்த மாதிரிலாம் நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சு கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் செல்வம், படிப்பு, சந்தான வளர்ச்சி, அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு சிறப்பாக அமையும். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு வீடு கட்டும்போதும் பார்த்து நிதானமாக செய்யலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெற்கு உள்ள நுழையிற வீடும் கிழக்கு உள்ள நுழையிற வீட்டுக்கும் கரெக்டாக வந்து உங்களுக்கு ஈசானியம் பின்னாடி அமைஞ்சிடும். அதே மாதிரி அக்னி மூலம் அமைஞ்சிடும். அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா செல்வமும் வரும், வாழ்க்கை வந்து கடைசி வரைக்கும் கஷ்டம் இல்லாமல் அமோகமாகவும் சீரும் சிறப்பாகவும் அட்டகாசமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆக சமையல் அறை கட்டும்போது மட்டும் மிக தெளிவாக கட்டிக்கலாம். இந்த மேற்கு உள்ள நுழைகிற வீடும் வடக்கு உள்ள நுழைகிற வீடு மட்டும், இந்த 2 வீடு மட்டும் மேற்கு வடக்கு உள்ள நுழைகிற வீட்டில் வந்து அடுப்பில் வந்து அடுப்புக்கு பக்கத்தில் ஒரு 5 கண்ணாடியை நீங்கள் வந்து அப்படி போட்டு ஒட்டி அந்த செவுத்தில் ஒட்டிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அடுப்பு எரியும் போது பார்த்தீங்கன்னா அங்கே 6 அடுப்பாக எரியும். இது அஷ்டலட்சுமி நம்ம கொண்டாந்து சேர்த்தக்கூடிய ஒரு அபாரமான ஒரு சக்தியாக விளங்கும். அப்போ நம்ம வீட்டில் செல்வம் செழித்தோங்கி சிறப்பாக இருக்கும். என்ன நேயர்களே, எப்படி வீடு கட்டுறதுன்னு நம்ம பார்த்தோம். ஆகவே இந்த வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யம் பெற்று சிறப்பாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.